சொன்னாதான் நாட்டு மக்கள் தெரியும். மணப்பெண் மணப்பெண் மணமகளே மயிலே வா பீச காலை எடுத்து வைத்து வா குழந்தை வைக்க போல குமுறி குமுறி எடுத்துட்டு நான் போற இடத்துல 1000 ரூபாயில 3 நாள் அறுத்துட்டு வந்து பிரியாணி கல்யாணத்துக்கு பிரியாணியா போறீங்க கல்யாணத்துக்கு ஐயர் வேணுமேங்க ஐயர் கூப்பிட்டாரு போயிருந்தமா நான் ஐயர் பஸ்ல வந்துகிட்டே இருந்தேன் வர்ற வழியில பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு டயர் தானே பஞ்சர் ஆகும் பஸ் டயர் பஞ்சர் ஆகி போச்சு நான் ஐயர் பஸ்ல இருந்து இறங்கி ஒத்தி அடி 11 வந்தமா வர்ற வழியில தர கனடி நான் கணத்தை தாண்டிட்டு பின்னாடி தொப்புக்கு ஒரு சத்தம் என்ன ஆச்சு ஐயர் பின்னாடி வந்த கணத்துல வேண்டிக்கிறேன் காப்பாத்த வேண்டி தானே காப்பாத்தலாம் தான் பார்த்தேன் அவர்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தேன் சொல்ல வருஷம் 500 ரூபாய் குடு கேட்டுனே இருந்தான் கம்பெனி ஒண்ணு நம்பி 4,68,000 ரூபாய் குத்துக்குது 500 ரூபாய் கடன் கொடுத்து ஐயர் சத்துக்கே சிரிக்கிறேன் அது என்ன ஆகுமோ நாளைக்கு 12 மணி தான் அதோட ஓய்ஞ்சி போடுவோம் நீ திருப்பதி போய் எல்லாரும் எதுக்கு நாங்க போனோம் பெருமாள் போட்டு பாரு பட்டை கம்பெனிக்கு உங்களுக்கு உங்க மாமனை போட சொல்லி எங்களுக்கு என்னடா காய்ச்சாராம் ஐயர் மந்திரம் எப்படி அவரு ஐயர் மந்திரம் எனக்கு தெரியுமா சொல்லு எப்படி தெரியுமா எப்படி சொல்றேன் சொல்லுவேன்னா சொல்ல ரகசியம் இது சிதம்பரம் அச்சு கடையோ சொல்லாது உன்னை அச்சு கேப்பானுங்க சொல்லாது இது ரகசியம் சிதம்பரம் ரகசியம் சொல்ல போறா இப்போ எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செஞ்சிருந்தாங்க ஐயர் வீட்டுல எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செஞ்சிருந்தாங்க ஐயர் வீட்டுல காசு விட ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தாங்க எங்க வேலை செஞ்சிருந்தாங்க மாட்டு கொட்டால் வேலை செஞ்சிருந்தாங்க எங்க அம்மா தினம் மூஞ்சி சாணி வாருவாங்க பாரு இது ஐயர் பாத்துக்கிதான் எங்க அம்மா ஒன்னா சாணி வாரி இருந்தாங்க பாரு ஐயர் என்ன பண்ணிக்க நேரா போயிட்டாரு எங்க அம்மா வந்து எங்க அம்மா என்ன போயிட்டு எங்க அம்மா நான் நின்னுட்டேன் அப்படா நீ கிராஸ் மாதிரி தான் இப்ப நல்லா பால் கறகுது அப்ப நான் ஒன்னு சொல்ற தப்பா நினைச்சுக்க அப்பனா உங்க அம்மாவை ஐயர் வச்சிருந்தாரா ஐயர் ஒண்ணு எங்க அம்மா வச்சிருந்தேன் எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருந்தாங்க கசமால முச்சுவனா நீ அப்புறம் எப்படி மறந்துறான் எனக்கு தெரியாதா தெரியுமா சரி ஆகட்டும் அவர் யாரு நான் ஐயருக்கு சூத்துக்கு மனை எங்க அவசர கல்யாணம் மனெல்லாம் கிடையாது அவரு டவுன் சார் டிபிக்கார உட்காந்து எல்லாம் கரைஞ்சுறாங்க என்ன ஒரே ஆத்துல மாமி மொச்சக்கோட்டை கருவாடு மொச்சா பால் சாப்பிட்டு வந்தேன் கருவாடுல துண்டுங்க நான் தான் கிராஸ் ஆயிரு இல்ல மாமி இரும்பி சாப்பிடுவா புது தட்டா எத்தனை நாள் தாங்குமோ குடிமி இருக்கட்டே அப்படியே வையா குடிமி இருக்கக்கூடாதா குடிமி இருக்கணும் நான் தான் கிராஸ் ஆயிரு இல்ல கரின்னான் வாப்பட்டாங்க
அப்படியே வையா. ஐயோ ஐயா, ஐயோ அப்படியே வையா. ஏன் அப்படி வச்சா? இப்படி வச்சாதான் காலைல சட்னி ஈஸியா இருக்கும். இதான் கல்யாண பொண்ணா? கல்யாண பொண்ணு. அம்மா பேசாதீங்கம்மா, சைலன்ட். ஐயா கல்யாணம் நீங்க பேசிக்கலாம் உட்காந்துங்க. ஒரு ஐயர் வந்துக்கிறேன், கல்யாணம் பேசிக்கிறாங்க. இது கல்யாணமா கர்மாந்திரமா? இதான் கல்யாணம், இதான் கல்யாண பொண்ணாமா? மாப்பிள்ளை கல்யாணத்துல விருப்பம் தான், வேற என்ன லவ் பண்றியா? விருப்பத்தோடு திருமணம் செய்து கொள்கிறேன். ஏன் கேட்டு சரினா, இப்ப நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். நாளை பின்ன இந்த பொண்ணு அவனா ஓடி போடும். நான் இந்த பக்கம் பொண்ணை வச்சுக்க, இந்த ஐயத்தா கல்யாணம் வச்சா பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லுவாங்க. கேட்டு செய்யணும். சரி, நீ கல்யாணம் பண்ற, பணத்தை வாங்கிட்டு போற, சரி ஓடி போச்சுன்னா பணத்தை திருப்பி குத்துருவியா? அது எப்படி சொல்லுங்க? ஆவட்டே வேலை. எத்தனை தாலி அறுத்துக்கிறேன். ஏய், தாலி எடுத்து குத்துக்கிற. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லையாப்பா? மூஞ்சி சனி யாழ் வருது, மூஞ்சி கல்யாணம் வேணும். சிதிரா தமிழ் பத்தவன் திறமை பண்ணணும். சரி, இதெல்லாம் கேப்பு வெட்டி போல பின்னிங்க, நீங்க ஒட்டி வாங்க இருக்க. என்ன பத்துக்கிறீங்க? ஒரு ஐயர் வந்து பத்துக்கிறீங்க. ரவுடி ஐயர் நான் 49 தாலி அறுத்துக்கிறேன். 50 மத்த கம்பெனிலாம் ஒரு மகிழ்ச்சி கருப்பாயிடுச்சு. பொண்ணுக்கு தாய் மாமா வந்துக்கிறார். பொண்ணுக்கு தாய் மாமா விட்டா பொண்ணு தாத்தா சுக்கலாமரணம் சசி வரணம் யாரதா பின்னாடி வரணும். இல்லவாஸ்கார் பொண்டாட்டி வரணும். ஈரவாஸ்கார் பொண்டாட்டி வரணும். மெரங்கார் பொண்டாட்டி வரணும். பட்டிக்கார் பொண்டாட்டி வரணும். சூர்யா பொண்டாட்டி வரணும். மேனேஜர் பொண்டாட்டி வரணும். முன்சாம் பொண்டாட்டி வரணும். ஏன் பொண்டாட்டி வரக்கூடாது? ஆவாத வேதனம் ஜாங்கிரி பி ஜகத் நைட் 9 மணி வரைக்கும் படு வச்சிருக்கிறா பாரு. அவ 9 மணி வரைக்கும் படு வச்சிருக்கிறா பாரு. அவ எப்படியா பட்ட ஆள் பாரு. திங்களாய நமகே, செவ்வாய நமகே, புதனாய நமகே, வியாழாய நமகே, வெள்ளியாய நமகே, சனியாய நமகே, ஞாயிறாய. ஐயா எங்க போனா? இங்க ஓம கொண்டு இல்ல, அதான் பாப்பா கொண்டத்துல போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி பல பேர் போட்டுட்டு இருக்காங்க. புரியல. இங்க பள்ளியாண்டா பாதாள கோயில வீட்டுட்டா. பாதாள கோயிலா? அக்கினி நக்கு மந்திரம் பசங்களே சொல்லுதா? மந்திரத்தை பசங்களே சொல்லுது. எத்தனை கிராமத்துக்கு போறீங்க? எத்தனை நேரம் மந்திரம் சொல்றாரு. ஒரு மந்திரம்னா புரியுதா? சும்மா போயிட்டு வரல, அது மாதிரி தான் இருக்கும். இதுதான் முக்கியமான மந்திரமே. சாப்பிட்டீங்களா? சக்கரை கட்டாகுதா? நான் சொல்ற மந்திரத்துக்கு கரெக்டா ஊங்கொட்டிடும். சரி, ஊங்கொட்டத்தை விட்டுட்டு தாலி பாதிலேயே அறந்து. சரி 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 ஐயா, ஒத்துருவா கேளியா?
புதுசா வாங்கி சளி பிடிச்சிருக்கா? செக்ஸ் மாத்திரை சாப்பிடுறியா? குருவே குருவே சாமி குருவே ஐயா விண்ணப்ப கேளுமையா. ஆன்சு போடுறவன், பீடி குடிக்கிறவன், சரக்கு அடிக்கிறவன், போறவேல முள்ளு போடுறவன், பாலில தண்ணி கலக்கிறவன், கூட்டாண்ட போறவன், இவன் நல்லவனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும். ஆன்சு போடாதவனும், பீடி குடிக்காதவனும், சரக்கு அடிக்காதவனும், போறவேல முள்ளு போடாதவனும், பாலில தண்ணி கலக்காதவனும், கூட்டாண்ட போறவனும், இவன் கெட்டவன். காலியே கடவுள் அரிச்சந்திரா வெயில் திருவிழா அவசர கிடையாதுல்ல. மாலை எங்க சனியா அவசர கிடையாதுல்ல. மாலை எங்கேயுமே கிடைக்கல. வேலூர் போன மாலை கிடைக்கல. போனேன் 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 போனேன். சொல்லவே இல்ல. நீ விட்டுட்டு நான் என்ன பண்றது? எங்கேயுமே மாலை கிடைக்கல. வர வயல ஒரு தெருவுல கட்டில ஒண்ணு போட்டு, அந்த கட்டில மேல பெரிய ஒருத்தர படுக்கு போட்டு, அவர் மேல காரா துணி போட்டு மூடி, ஊர்ல இருக்கிற மாலை மொத்தம் போட்டு வச்சிருந்தாங்க. அங்க இருந்து 2 மாலை வாங்கி, சாவு மாலை. சாவு மாலை. மாலை கடைக்கு போறோம், மாலை அப்படின்னா தொங்க விட்டுக்குது. இது முகூர்த்த மாலை, சாவு மாலை ஈஸியா வச்சுக்குது. நம்ம தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ். அதான் யூஸ். போடு போடு போடு. மதிப்பே இல்லாத போச்சு. என்ன பண்றா? சைக்கிள் செய்ய முடியா? சரியா தூங்கிட்டு போறாங்க. நீ கட்சியா அப்பா கட் சொல்லட்டுமா? ஆனந்தா ஆங்கிலத்தை சுட்டு தளபதியாரே வாழ்க வாழ்க. அண்ணா அண்ணா நான் தான் வைக்க போல இருந்தா லோல் பட்டு எப்படி வாழ்த்து தெரியுமா? தெரியுமா? பிள்ளைங்க வாங்கி சொல்லு. என்ன பார்த்து கத்துக்க. அம்மா குழந்தை 16 10 10 செத்து சீடு செருப்போட வாயமா. இப்படிதான் வாழ்த்தணும். வாஜா தாள் நினைச்சிருக்க பாதியா இருந்து தங்களுடைய வாழ்க்கை கண்டு விட்டது. நீதிமன்றம் போகிறோம், நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வேதனையோடு ஆமாம். நீதிமன்றம் வந்தாய், உன் குறையை சொன்னாய், உன் தங்கைக்கு தாலி, உனக்கு நீதிக்கு கிடைத்த தாலி. இனிமேல் எங்கும் போக வேண்டாம். எங்களுடைய அரண்மனையிலே உனக்கு ஒரு வேலை தருகிறேன். அப்படியா? தளபதி யாரு? எந்த பதவி காலியாக? எந்த பதவியுமே காலி கிடையாது. பட்டா எல்லா தளபதி காலியாக அறிவு இருக்கிறாரு. நான் இருக்கிறேன். எத்தனை வைக்க போறேன் சொல்லி போட்டு தகுதியற்றவர். என் பதவி ராஜினாமா செய்து கொள்கிறேன். போய் கொடுக்க மாட்டீங்களா? இனிமேல் நீதான் இந்த போர்ப்படை அம்மா அம்மா ரூமுக்கு தெரியுமாயா? ரூமுக்கு கிட்ட அம்மா வாழ்க்கையே சிறப்பான முறைய பல இளவரசர்களை கொண்டு வந்து அப்பேற்பட்ட இளவரசர்களை கொண்டு வந்து சுயவரவில் ஏற்பாடு செய்து உன் கண்ணு கேட்ட கணவனை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி கோபுரம் எங்க குப்பை நீ பாக்கவே வரடா. கோபுரம் எங்க குப்பை மேடுதரங்க. அம்மாடி
சென்று போய் எடுத்துக்க அண்ணா, சீக்கிரம் மலர்வனம் போயிட்டு என்னவா பண்ணா? அது ஈபிகாரர்ல லைட் செக் பண்ணிக்கிறாரு. அவரே ஈபிகாரர்ல லைட் செக் பண்ணிக்கிறாரு. சரியாக கடைசின்னு பாக்குறாரு. இங்க எப்படி கனெக்ஷன் கொடுக்கறாரு? கனெக்ஷன் கொடுக்கறாரு. எப்போ கனெக்ஷன் கொடுப்பாரு? கனெக்ஷன் கொடுக்கறதே தான்டா வேலை போயிருக்கோம். ராஜா இங்க வா ராஜா. ஐயா! அம்பே! மன்னர் கத்தி குடுத்தார். ஆமா நாளை இருந்து கரும்பு ஓட்டப்போ. சரி ஐயா. சரி ஐயா. என்னடா ஏழையாக இருந்த இப்போ ஒரு பதவி கிடைத்து விட்டது. கரும்பற்ற வேலை கூட கண்ணியமா செய்வேன். கரும்பு ஓட்ட போக சொல்ல இதே சுக்கா பாண்டு போட்டுமா. ஏன் அப்பதான் சொன்ன அன்னிக்காது. சரி சரி அது அடிச்சா இல்ல. அடுத்து முதலிரவு மொத்த நான் ஏற்பாடு ஏற்பாடு. முதலிரவுக்கு மொத்த ஏற்பாடு நான் பண்றேன். ரூம் சுத்தி சீரியல் செட் கட்டி ரூம்ல 4 முறை கேமரா செட் பண்ணி விட்டுறேன். கேமரா செட் பண்ணிட்டு வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய டிவி போட்டு லைவா காட்டணும் முதலிரவு. டிவி போட்டு காட்டாதா ஏய் கண்டினியூ விட்டுரு சாட்டி ஏத்திடலாமே. முதலிரவுக்கு பலாப்பழத்தை வாங்கி வைக்க. பழத்தை வாங்கிட்டு வரேன். பலாப்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு சரி கொட்டி அதுக்கு உங்க அப்பா வேலை வச்சு விட்டு. ராஜா இளவரசி எப்படியோ சிறப்பான முறை அரண்மனை நாடி வந்தாய். ஆமா உன் தங்கைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை கிடைத்து கிடைத்து உனக்கும் நல்ல பணி கிடைத்து பதவி கிடைத்து விட்டது. ஆகையாலே இந்த பணியிலே சிறப்பான முறையில் செயலாற்ற வேண்டும். கண்ணை எவ்வாறு இவை பாதுகாக்கிறதோ அத்தனை போல் நீ கடமை தவறாமல் செயலாற்ற வேண்டும். அப்படியாக முறையிட்டு பார்த்தாலும் குறை குறை என்பதை என்பது இருக்கக்கூடாது. சிறப்பாக செயலாற்ற வேண்டும். அப்படியாக சென்று உன்னுடைய பணியை செய். ஐயா, அண்ணா சென்று வர பிறகு சந்திப்போமா. அப்படியா பத்திரண்ணா. சரிம்மா. அண்ணா பத்திரண்ணா. அண்ணா பத்திரண்ணா. ஐயோ. ஏய் மாமா 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 ஏய் என்னை பார்த்தா அடி தள்ளி நிக்கிற ஆடு மேய்க்கிற கழுத நீ இன்னைக்கு அத்தாண்ட அருக அவள வர நல்லா ஆட்டி உன்னை சுலபமான போட்ட நீ உன்னை சுலபமான போட்ட ஆனா தந்திரமாக அரண்மனை நீதிமன்றத்தில் நுழைந்து கெடுத்த என் கையால் நீ திருமகளை என்ன சொன்ன என் தகப்ப நீதி கேட்டு வந்தீங்க இதுதான் நீதிக்கு கிடைத்த தாலி அடி. ஏய் இருக்கட்டும் நீ நினைக்கலாண்டி ஆடம்பர வாழ்க்கை வந்து விட்டது, அதிகார வாழ்க்கை கிடைத்து விட்டது, இனிமேல் ஒரு வாழ்க்கையில சொர்க்க வசதம் தாண்டவமாடும் என்று உன் மனதிலே நீ கட்டிய மனக்கோட்டை எல்லாம் உனக்கு மண்கோட்டை. ஊர் உலகத்துக்கு வேண்டுமானால் நாம் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கலாம். ஆனால் இந்த உள்ளறையில நீயும் நாடு தனித்தனி தாண்டி. திருமணமா முதலிரவா மாலை ஒரு கிடாம். ஏய் நீ குங்குமம் தாண்டி என் நெத்திக்கே சொந்தம். நீ சந்தனம் தாண்டி என் மார்புக்கு சொந்தம். நீ கற்பூரம் தாண்டி ஆனா பூஜைக்கு பயன்பட மாட்டேன். ஆனந்தி இனிமேல் இந்த ஆனந்த உன்னுடைய முகத்துல முழிக்க மாட்டேன். நமது ஆனந்த விளையாட்டு கோட்டில காமிக்க மாட்டேன். என்னை விட்டு பிரிந்து சென்று செத்துட்டு போய் உங்களை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் அத்தா? அறிங்கோ தான் ஒருங்க
எதிர்கால கனவுலையே அத்தா கதலிக்க கத்து தரேன் நீ எப்படி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்க தெரியுங்க. இந்த நாட்டின் இளவரசன் இருக்கிறானே, ஆமாங்க. அவனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அப்படியா? ஆமா. எனக்கு அவனை திருமணம் விட்டா நான் நினைத்த காரியம் எப்படி நிறைவேறுங்க? இதுதான் ட்விஸ்டே இருக்குது. என்னங்க? விருப்பம் இல்லாத திருமணம் அவனுக்கு, அதனால் மனக்கவலையில் உள்ளான். அப்படி இருக்கும்போது என்னை தேடி நாடி வருவான். அரண்மனையிலும் அவருடைய தந்தை அவனை உள்ளவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் என்னை தேடி வருவான், மனக்கவலையில் உள்ளான். எனக்கு நினைத்துறாதுங்க. அவனை சீக்கிரம் எடுத்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன்னு. அப்படியா? ஆமாங்க. நேரத்தை வீணாக்க கூடாது. அப்படியா? அதனால அவன் அழைத்து வர புறப்பட போகலாம். மனதிலே மனக்கவலை. ஏய் அடையா, சொட்ட தலையா, கேட்டு பையா, பெற்றெடுத்த மகனுக்கு பெருப்பட்ட தவறானதை வழங்கி ஒரு ஆடு மேய்க்கிற கழுதையை என் தலையில கட்டி வச்சுட்டேன். அது ஏழ்மை குடியில பிறந்தவன நான் என்னென்னவோ நினைச்சேன். ஆனா இப்படி என்னுடைய வாழ்க்கைய பாதாள குழித்தனம் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இனிமேல் நீ எனக்கு தகப்பனும் கிடையாது, நான் உனக்கு மகனும் கிடையாது. எங்கோ செல்கிற இனிமேல் தொட்டு தாலி கட்டிய மனைவி என்னுடைய மனைவி ஆனந்தி முகத்துல முழிக்கவே மாட்டேன். தாழ்ந்த இப்போது சென்று தளபதியை சந்தித்து விட்டு நாட்டை விட்டு செல்ல வேண்டும். தெய்வமே, சேத்தில் பூத்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய உபபவம் இப்படி வாடிக்கு வதங்குகிறது. அது மட்டுமில்ல, செஞ்சு வச்சுட்டாங்களே. நீங்கள் எப்பேற்பட்டவர், படித்தவர், பண்பானவர். அப்படி இருக்கும்போது அந்த ஏழை பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்களே. இந்த ஊரு சனம், இந்த ஊரு சனம். தளபதியாரே, உங்களுக்கு மட்டும்தான் வருத்தமா வருத்தமா வருத்தமா? தளபதியாரே, பெற்றெடுத்த மகனுக்கு பெருப்பட்ட நீதி வழங்கி விட்டார். எத்தனை முறை நீங்கள் தடுத்து நிறுத்திருப்பீர்கள்? கேட்டான் அவன். எத்தனையோ முறை உரைத்தேனே, ஆனால் மன்னர் கேட்கவில்லை. மதிகட்ட மடையன் அவன். என்ன செய்வது? பேசாதீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு 7.5 நாட்டு சனி, அதனால் தான் இப்பேற்பட்ட செயல் நடந்து வருகிறது. அப்படியா? ஆமா. அந்த 7.5 நாட்டு சனியை போக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் கணிகர் வீதி ஒன்று உள்ளது. அந்த கணிகர் வீதியிலே மிஸ் மீனா ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்திருக்க, உங்களுடைய நிகழ்கால எதிர்கால எல்லா காலத்தையும் சமா புட்டு 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 வச்சிருவான். அப்படியா? ஆமா. தளபதியாரே, இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர் நாடும் நன்மையும் செய்து என்று உரைப்பார்கள். நான் ஆடாவிட்டாலும் தன் பசையாடும் என்பார்கள். எனக்கு ஒரு குறை என்றால் உங்கள் மனது பதறுகிறது. ஏனென்றால் நான் தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளை நீங்கள். அதனால் தாங்க. சரி, அந்த கணிகர் வீதியில் மீனாவை சந்திக்க வேண்டுமே? ஆமா, கணிகர் வீதியில் இருக்கும் மீனாவை சந்திக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நேரத்தை வீணாக்க கூடாது. புறப்படங்க போகலாம்.